ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கார்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் போன வீடியோவில் எப்படி வந்து கார்ட்டில் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி எடுத்துகிட்டு வந்து கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே ப்ராடக்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணி கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். இதே வேல்யூஸ் தான் நம்ம கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் நம்ம கரண்ட் யூசரோட ஐடிக்குள்ள கார்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ எப்படி எந்த பாத் வழியாக நம்ம ஆட் பண்ணோமோ அதே பாத்திலிருந்து தான் நம்ம வந்து டேட்டாஸை எடுக்கணும். ஸோ அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன். ஓகே, ஃபஸ்ட் ரன் பண்ணி பார்த்துருவோம். ஓகே கைஸ், லன்ச் ஆயிடுச்சு. நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா, இங்கே வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே, இதை கிளிக் பண்ணால் அந்த ப்ராடக்ட் வந்து ஸோ இங்கே கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம்னா ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும்னா இந்த கார்ட்டில் வந்து ஆட் ஆகணும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டேட்டாபேஸில் நம்ம அதை ஆட் பண்ணுறதை செட் பண்ணிட்டோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து நம்ம 2 ப்ராடக்ட் வந்து ஆல்ரெடி கார்ட்டில் இருக்குது. இதில் ஏதோ ஒரு 2 ப்ராடக்ட், மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து கார்ட்டில் வந்து நம்மளுக்கு 2 ப்ராடக்ட் ஆடில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, இந்த ப்ராடக்ட் எதனால் நான் கிளிக் பண்ணும்போது கார்ட்டில் ஆகலை அப்படின்னா, ஆல்ரெடி இது கார்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து அது ஆட் ஆகலை. இப்போ நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 ப்ராடக்ட்ஸ் வந்து கார்ட்டில் இருக்குது. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸையும் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம கார்ட் அப்படிங்கிற இந்த ஃப்ராக்மெண்ட்டில் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஓகே, யுவர் கார்ட் அப்படிங்கிற ஃப்ராக்மெண்ட்டில் தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ணோன்னா, நம்ம வந்து யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட் வந்து ஓப்பன் பண்ணோம். ஸோ அங்கே தான் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். கீழே வந்தீங்கன்னா யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட் இருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபயர்பேஸ்லேருந்து எந்த பாத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸோடையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு லிஸ்ட்டில் வைக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, ஃப்ராக்மெண்ட்டுங்கிறதுனால ரிட்டர்னில் வியூ கொடுத்துட்டு, ஓகே, வேரியபிள் டேட்டா டைப் வியூ க்ரியேட் பண்ணிவிட்டு வியூ. ஸோ இது ஃப்ராக்மெண்ட்டில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஃப்ராக்மெண்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் ஃபைலை கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா, கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் நம்மளுக்கு ஒரு ரீசைக்ளர் வியூ வேணும். ஓகே, நான் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்லேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட். ஸோ இங்கே இருக்கா யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட். இதில் வந்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே,
ஓகே, லோட் கார்ட் ஐட்டம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். ஸோ யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் அந்த மெத்தடை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். இது எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை டிஸ்பிளே பண்ணோம், அதே மாதிரி தான் இதையும் அதே மாதிரி டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஆட் பண்ணுறதோட லாஜிக் வந்து இங்கே யுவர் கார்ட். ஓகே, கார்ட்டில் எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணும்போது அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸில் எடுத்துக்கொண்டு போய் கரண்ட் யூஸரோட டேட்டாக்கு கீழே நம்ம என்னென்னலாம் ஆட் பண்ணுறோமோ அது எல்லாமே கரண்ட் யூஸரோட ஃப்ராக்மெண்ட்டில் டிஸ்பிளே ஆகிறது தான் யுவர் கார்ட்டோடது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு கார்ட் ஐட்டம் அப்படிங்கிற ஒரு மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடல் கிளாஸையும் நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, கார்ட் ஐட்டம். ஓகே, இந்த மாடல் கிளாஸை அப்படியே ஃபைலாக காப்பி பண்ணி நான் என்னோடய ஃபைலில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுக்குள்ளார ஒன்றுமே இருக்காது. நம்ம எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணோமோ அந்த இதுதான் இருக்கும். ஸோ இங்கே மாடல் கிளாஸில் என்னென்னலாம் யூஸ் பண்ணோமோ அதே தான் இருக்கும். ஆர்எல்ஸ் நம்ம ப்ராடக்டோடதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்டோட மாடல் கிளாஸ் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆர்எல்ஸ் நம்ம ப்ராடக்டோடதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ட் நான் எடுத்துட்றேன். ஓகே, அதை டெலீட் பண்ணிவிட்டு நம்ம ப்ராடக்டோடது தானே எல்லாமே. ஸோ அதனால் ப்ராடக்டோட கிளாஸை யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ நம்ம அடாப்டர் மட்டும்தான் வேறு அடாப்டர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வியூ இருக்கட்டும். ஓகே, வியூ இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு வந்து ஹோம் பேஜில் டிஸ்பிளே பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதையும் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாத் மட்டும் தான் வேறு. ஸோ அதனால் இதையே அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அந்த ப்ராடக்டோடதே காப்பி பண்ணிவிட்டு ஸோ யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் வந்துட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒன்று தான். ஓகே, ஹோம் ஃப்ராக்மெண்ட், டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் அதையும் காப்பி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து அதையுமே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பாத் செட் பண்ணியிருப்போம். அந்த பாத் எங்கே இருக்குன்னா இங்கேயே கொடுத்துருக்கோம். டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் இதையும் காப்பி பண்ணிக்கணும். ஓகே, மெயின் மெத்தடுக்குள்ளே கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் என்னென்னா நம்மளுக்கு வந்து ஒரு அடாப்டர் கிளாஸும் ஒரு மாடல் கிளாஸும் வேணும். ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு மாடல் கிளாஸும் வேணும். ஸோ இந்த அடாப்டர் கிளாஸ் வந்து ப்ராடக்ட் அடாப்டர் கிளாஸ் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி அந்த ப்ராடக்டோட டிசைனுக்கு. ஆனால் ஆட் கார்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டில் நம்மளுக்கு வேறு டிசைனில் இருக்கும். அந்த வேறு டிசைனுக்கானது மட்டும் நான் யூஐ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இப்போது இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறத இந்த அடாப்டர் அப்படியே ப்ராடக்டோட அடாப்டரை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா யுவர் கார்ட் அடாப்டர் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். யுவர் கார்ட் அடாப்டர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் போயிட்டு ரீசைக்கிளர் வியூ அடாப்டர்லாம் செட் பண்ணோம்ல. ஸோ அதனால் இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் ஆல்ரெடி நான் காப்பி பண்ணி போட்டேன். இதை டெலீட் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து ரீசைக்கிளர் வியூக்கு டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும். ஸோ அதையுமே நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அதையுமே இங்கே வந்து நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிக்கிறேன் யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில். ஓகே, நம்ம வந்து இன்னும் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் ரீசைக்கிளர் வியூ க்ரியேட் பண்ணல ஃப்ரண்ட் எண்டில் எக்ஸ்எம்எல்ல. ஸோ அதனால் இதை அப்படியே எடுத்துகிட்டு ரீசைக்கிளர் வியூ
ஓகே, இதில் வந்து இந்த காம்போனன்ட்ஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் எடுத்துடுறேன். டெக்ஸ்ட் சைஸ்லாம் டெக்ஸ்ட் வியூ தான் வரும். நம்ம மாற்றினதுனால இப்போ எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ஐடி வந்து செட் பண்ணிக்கிறேன். ஐடி ஓகே, இங்கே என்ன ஐடி கொடுத்துருக்கோம், ரீசைக்கிளர் வியூ. ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராடக்ட் அடாப்டர் அப்படிங்கிறது ஒன்று வேணும். ஓகே, நம்ம ப்ராடக்ட் அடாப்டர் வந்து யுவர் கார்ட்டில் வந்து ப்ராடக்ட் அடாப்டர் யூஸ் பண்ண மாட்டோம். ப்ராடக்ட் அடாப்டர் யூஸ் பண்ணாமல் நம்ம அதுக்குன்னு தனியான ஒரு அடாப்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதனால தான் நான் காப்பி பேஸ்ட் பண்ணேன். யுவர் கார்ட் அடாப்டர், யுவர் கார்ட் அடாப்டர், அதுக்கு நேம் வந்து ப்ராடக்ட் அடாப்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இங்கேயுமே யுவர் கார்ட் அடாப்டர்னு தான் மாற்றிக்கணும். ஓகே, இது வந்து ஆல்ரெடி நம்ம இது எங்கேருந்து காப்பி பேஸ்ட் பண்ணோம், ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் நம்ம வந்து ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான கோடு. இப்போ வந்து நம்ம ப்ராடக்டை டிஸ்பிளே பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன டிஸ்பிளே பண்ண போகிறோம்னா, கார்ட்டில் இருக்கிறது தான், கரண்ட் யூஸரோட கார்ட்டில் இருக்கிற பாத்தில் இருக்கிறது தான் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஃபஸ்ட்டு வந்து சைல்டு என்ன கொடுத்துக்க போகிறேன்னா, ஓகே, கரண்ட் யூஸர் இங்கே டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுக்கணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர் அப்படிங்கிற ஒரு சைல்டுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ அதனால் யூசர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சைல்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் யூஸரோட யூஐடியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் யூஸரோட யூஐடி. நெக்ஸ்ட் வந்து யூசர் கார்ட். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம எந்த பாத்தில் போனோமோ அதே பாத்தில் போய் தான் டேட்டாஸை எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ நம்ம வந்து இங்கே ப்ராடக்ட் டீட்டெயில் ஆக்டிவிட்டீஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், கார்ட் ப்ராடக்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதுதான் அந்த பாத், டேட்டாபேஸோட பாத். ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா, கரண்ட் யூஸர்கிட்டருந்து ஃபஸ்ட் வந்து இந்த கரண்ட் யூஸர்னால் என்னது, ஃபயர்பேஸ்லேருந்து வாங்கிட்டு வர அந்த கரண்ட் யூஸரோட யூசர் ஐடி தான் கரண்ட் யூஸர். ஸோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து மெயின் மெத்தடுக்கு வெளிங்கிறதுனால ப்ரைவேட் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னா, கரண்ட் யூசர். ஸோ ஓகே, சைல்டு வந்து கரண்ட் யூஸரோட யூஐடி தானே. கரண்ட் யூசர் டாட் கெட் யூஐடி டாட் டு ஸ்ட்ரிங், கெட் கரண்ட் யூசர் யூஐடி. ஸோ ஃபயர்பேஸ் ஆத் ஃபஸ்ட் வந்து டிக்ளேர் பண்ணோம், அப்போ தானே நம்ம கரண்ட் யூசர்லேருந்து கெட் பண்ணிட்டு வர முடியும். ஸோ இப்போ எந்த பாத்தில் கொண்டு போனோன்னு பாருங்கள். கரண்ட் யூசரை கெட் பண்ணோம்னா கரண்ட் யூசர் டாட் ஃபயர்பேஸ் ஆத் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நான் இந்த யுவர் ஃப்ராக்மெண்ட்டில் அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஈக்குவல் டு. ஸோ இப்போ இதை வச்சு தான் கரண்ட் யூசர் டாட் கெட் யூஐடி. ஓகே, இப்போ வந்து யூசர் கொடுத்தாச்சு, யூஐடி கொடுத்தாச்சு சைல்டாக. நெக்ஸ்ட்டு சைல்டில் என்ன கொடுக்கணும், யுவர் கார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், டேட்டாபேஸில் யுவர் கார்ட் இருக்கா, இந்த கார்ட்டை அப்படி கொடுக்கணுமா. ஸோ யுவர் கார்ட், இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்ட்ரிங்கில் அப்படியே கொடுத்துக்கிட்டேன். டாட் இன்னொரு சைல்டு கொடுக்கணும். நம்ம இங்கே சைல்டில் எதெல்லாம் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம சைல்டாக யூனிக் வேல்யூ என்னத்தை செட் பண்ணியிருக்கோன்னா, அந்த ப்ராடக்டோட ஐடி தான் செட் பண்ணியிருக்கோம். ஓகே, அந்த ப்ராடக்டோட ஐடி தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த ப்ராடக்டோட ஐடி தான் இங்கேயும் கொடுக்க போகிறோம். ஓகே, இங்கே வந்து சைல்டாக ப்ராடக்டோட ஐடி தான் கொடுக்க போகிறோம். அந்த ப்ராடக்டோட ஐடி எங்கேருந்து கெட் பண்ணோம் அப்படின்னா, ப்ராடக்ட் டீட்டெயில் பேஜ்லேருந்து நம்ம கெட் பண்ணோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஆல்ரெடி என்னோடய ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். யூசர் யூஐடி டாட் அதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே என்ன பண்ண போகிறோன்னா ஆட் ஆன் ஈவெண்ட் லிசனரில் கொடுத்துட்டு ஓகே டாஸ்க் கம்ப்ளீட்டடா இல்லைன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து ப்ராடக்ட்ஸோட வேல்யூஸ் எல்லாமே நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து ப்ராடக்டோட வேல்யூஸ்னால் இங்கே இருக்கிற ப்ராடக்டோட கரண்ட் யூசர் இந்த பாத்தில் இருக்கிற ப்ராடக்டோட வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. ஓகே, இந்த 3 ப்ராடக்ட்ஸ்லையும் நம்ம வந்து டிசைன் வந்து நம்மளுக்கு இந்த டிசைன் நம்ம செட் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து டேட்டா பேஸில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டேட்டாஸை நம்ம ப்ராடக்ட்ஸில் என்னென்ன ஐடிஸ் கொடுத்துட்டு நம்ம செட் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால நான் வந்து ப்ராடக்டோட மாடல் யூஸ் பண்ணல. ஸோ தனியாக யுவர் மாடல்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, யுவர் காட் மாடல் கிளாஸ் வந்து யுவர் காட் மாடல் கிளாஸ்னு க்ரியேட் பண்ணிவிட்டு நான் இங்கே என்ன இருக்கோ ஓகே அதுவே ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு வெவ்வேறு ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருக்கோம் கொண்டு போய் டேட்டா செட் பண்ணுறது அதுக்காக. ஸோ நான் இங்கேயுமே வேறு யூஸ் பண்ணிக்கிறேன் யூனிக்காக இருக்கணுங்கிறதுக்கோசரம். ஸோ இப்படி தான் நம்ம டேட்டாஸை கொண்டு போய் ஃபயர்பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி நான் இதையும் யூஸ் பண்ணி இதை எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதுக்கு கெட் கன்ஸ்ட்ரக்டர் கிளாஸும் கெட்டர் செட்டர் கிளாஸும் யூஸ் பண்ணோம். ஓகே, நான் இப்போ வந்து யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் மாடல் கிளாஸுமே யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டே யூஸ் பண்ணிக்க போகிறேன். சாரி, யுவர் கார்ட் அப்படிங்கிற கிளாஸோடதே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ எல்லா டேட்டா டைப்புக்குமே நான் அதுவே கொடுத்துக்கிறேன். யுவர் கார்ட் அப்படிங்கிற டேட்டா டைப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, அதோட அடாப்டர்லேயுமே நம்ம யுவர் கார்ட் அப்படிங்கிறத டேட்டா டைப் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கேயுமே எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணி போகிறேன். இதுதான் அந்த அடாப்டர், யுவர் கார்ட்டுங்கிற அடாப்டர். ஸோ அதனால் இங்கேயுமே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எதனால் இந்த மாதிரி எரர் அப்படி எல்லாத்தையும் காமிக்குதுன்னா ஸோ இது வந்து நம்ம ப்ராடக்ட் அடாப்டர் அப்படியே காப்பி பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்லேருந்து
கிளிக் பண்ணால் இந்த ஆக்ஷன் நடக்க தேவையில்லை. ஸோ அதனால் நான் இது எடுத்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டைட்டில் அப்படிங்கிறதுல ப்ராடக்டோட நேம். ஓகே, ப்ராடக்ட் குவான்டிட்டியில் ப்ராடக்டோட குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்டோட ப்ரைஸில் ப்ராடக்டோட ப்ரைஸ். நெக்ஸ்ட் வந்து இமேஜில் பேக்ரவுண்ட் இமேஜில் இதில் வந்து ப்ராடக்ட் இமேஜ் கொடுக்கணும். ஓகே, கொடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்ட்டில் ஓகே, இப்போ என்ன பண்ணுதுன்னா எப்படி நம்ம ப்ராடக்ட் வந்து நம்ம டேட்டா பேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் ரிட்ரீவ் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ண கரண்ட் யூஸரோட கார்ட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்து யூசர் கெட் கரண்ட் யூசர் ஐடி யூசர் கார்டு கொடுத்துட்டு ஆட் ஆன் வேல்யூ லிசனர்ஸ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஃபார் லூப் வச்சுட்டு ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிடுவோம். இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை நம்ம எங்கே சென்ட் பண்ண போகிறோம்னா யுவர் கார்ட் அடாப்டர் அப்படிங்கிறதுல சென்ட் பண்ண போகிறோம். இந்த யுவர் கார்ட் அடாப்டர் என்ன பண்ணால் ஒவ்வொரு ப்ராடக்டோட ஒவ்வொரு லிஸ்ட்டோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு அடாப்டரில் செட் பண்ணிகிட்டே வரும். ஸோ அடாப்டர்னால் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. நம்ம ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து பாஸ் பண்ணோம்னா அதை வந்து ஒன் பை ஒன்னாக நம்மளுக்கு வந்து ஒரு ரீசைக்கிளர் வியூவில் செட் பண்ணக்கூடியது தான் அடாப்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன அடாப்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், யுவர் கார்ட் அப்படிங்கிற அடாப்டர் இந்த டிசைனில் தான் இருக்குது. ஆல்ரெடி இந்த டிசைனில் தான் இருக்குது ப்ராடக்ட். நான் ஆல்ரெடி காப்பி பண்ணதுனால இந்த டிசைனில் தான் இருக்குது. எனக்கு இந்த டிசைனில் வேணாம். இப்போ வந்து எனக்கு யுவர் கார்ட்டுங்கிறது இந்த டிசைனில் இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன், அந்த டிசைன் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஓகே, இந்த டிசைன் நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எக்ஸ்எம்எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து நீங்கள் ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட் ஐட்டம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன் இந்த கார்ட்டில். ஓகே, இதுதான் என்னோட டிசைன். இந்த மாதிரி நீங்களே டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, கார்ட் வியூ யூஸ் பண்ணியிருக்கேன். ரிலேட்டிவ் லேஅவுட்குள்ளே ப்ராடக்டோட நேம், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன், அதோட குவான்டிட்டி, அதோட ப்ரைஸ், 3 டெக்ஸ்ட் வியூ வச்சுருக்கேன். இங்கே ஒரு பட்டன், இன்க்ரிமெண்ட் பட்டன், டிக்ரிமெண்ட் பட்டன், சென்டராக வந்து ஒரு டெக்ஸ்ட் வியூ யூஸ் பண்ணியிருக்கேன், அதை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து ஐடிஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இங்கே வந்து ப்ராடக்டாக இங்கே வந்து ஆல்ரெடி என்ன இருந்ததோ அந்த ஐடிஸில் சேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். ஸோ இமேஜ் வியூவில் ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து குவான்டிட்டியா, ஸோ சாரி, இமேஜ் வியூவில் மாற்றணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேம், குவான்டிட்டி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் வியூ மட்டும் மாற்றிக்க போகிறேன். ஸோ ஓகே, ப்ராடக்டோட நேம், இது வந்து ப்ராடக்டோட நேம் நான் டைட்டிலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் நாம் இன்னும் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். இப்போ என்ன காப்பி பண்ணேன், ப்ராடக்டோட குவான்டிட்டி, அதுக்கு குவான்டிட்டி டெக்ஸ்ட்டில் நான் கொடுத்துக்கிட்டேன், ஐடியை மாற்றிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ப்ராடக்டோட ப்ரைஸ். ஸோ இதையும் காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இன்னொன்று கொடுக்கணும், ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம் ஃப்ராக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர்ஸில் எங்கேயுமே டீட்டெயில்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன் செட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதோட டீட்டெயில் பேஸில் தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த டிசைனில் நம்மளுக்கு கார்ட்டில் வந்து இந்த டிசைனில் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் தேவை. ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இங்கேயும் கொடுத்துட்டு ஐட்டம் வியூ ஃபைன் வியூ பை ஐடி ஆர் டாட் ஐடி டாட் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் வியூவோட டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் வியூவோட ஐடி இங்கே செட் பண்ணிக்கிறேன். ஓகே, செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்ட் வியூவில் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ அதனால் ஃபோல்டர் டாட் டிஸ்கிரிப்ஷன் டாட் செட் டெக்ஸ்ட் இதில் டெக்ஸ்ட்டில் செட் பண்ணணும். எதை செட் பண்ணணும்னா ப்ராடக்ட் இந்த லிஸ்ட் யுவர் காட் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்பில் இருந்து டாட் கெட் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, அந்த டிஸ்கிரிப்ஷனை செட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து யுவர் இந்த அடாப்டர் நம்மளுக்கு யுவர் காட் அப்படிங்கிற அடாப்டரோட டிசைன் வந்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ யுவர் காட்டுங்கிற அடாப்டர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ராக்மெண்ட்டில். ஓகே, ஸோ இப்போ ஒன் செகண்ட் நான் மறுபடியும் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் வந்து டேட்டாபேஸ் ரெஃபரன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் ரெஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரீசைக்ளர் வியூக்கு ஃபைன் வியூ ஐடி வாங்கிட்டு வந்து இங்கே ரீசைக்ளர் வியூவை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு அடாப்டர் வேணும் ரீசைக்ளர் இருக்கிற டேட்டாஸில் எடுத்துகிட்டு வந்து ரீசைக்ளர் வியூவில் செட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் யுவர் காட் அப்படிங்கிற ஒரு அடாப்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லேஅவுட் மேனேஜர் எப்படி வேணும்னு போட்டிருக்கோம். நம்மளுக்கு வந்து ஸ்க்ரால் வந்து நம்மளுக்கு ஹரிசாண்டலாக வேணாம், லீனியராக இருந்தால் போதும். ஸோ வெர்டிக்கல், தட் மீன்ஸ் வெர்டிக்கலாக இருக்கணும். ஸோ அதனால் நான் வெர்டிக்கலாக யூஸ் பண்ணிக்க போகிறேன். கெட் கான்டெக்ஸ்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். லீனியர் லேஅவுட் மேனேஜரில் நம்மளுக்கு ஹரிசாண்டலாக வேணும்னா தான் ஹரிசாண்டல் அப்படிங்கிற ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணணும். நம்மளுக்கு டிஃபால்ட்டாகவே வெர்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ அதனால் இங்கே வந்து நம்ம திஸ் கிளாஸ் இன்ஸ்டன்ஸ் கிளாஸை பாஸ் பண்ணால் போதும். அதாவது கெட் கான்டெக்ஸ்ட்டு இல்லை ஆக்டிவிட்டியாக இருந்தால் மெயின் ஆக்டிவிட்டி ஆஃப் திஸ் கிளாஸை இங்கே பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன், லோ ப்ராடக்ட் ஃப்ரம் ஃபயர்பேஸ் அப்படின்ட்டு. ஸோ அந்த மெத்தடுக்குள்ளே என்ன பண்ணியிருக்குன்னா ஃபயர்பேஸோட ரெஃபரன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அந்த வேரியபிளை வச்சுட்டு சைல்டு வந்து ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டேட்டாபேஸில் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். யூசர் நம்ம எப்படி ஆட் பண்ணோமோ அதே பாத்தில் தான் நம்ம ப்ராடக்ட்ஸையும் எடுக்கணும். ஸோ அதனால் யூசர் கரண்ட் யூசரோட ஐடி யூசர் கார்ட். ஓகே, அதில் இருந்துட்டு ஃபார் லூப் போட்டுட்டு இந்த இருக்கிற எல்லா டேட்டாஸையும் எடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். யூசர் கரண்ட் யூசரோட கரண்ட் யூசரோட ஐடி எங்கேருந்து கெட் பண்ணோம், ஆத்துலேருந்து கெட் பண்ணும். ஆத் ஃபயர்பேஸ் ஆத் டாட் கெட் இன்ஸ்டன்ஸ் டாட் கெட் கரண்ட் யூசர். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எந்த யூசர் லாகின் பண்ணிக்கணும் அந்த யூசரோட ஐடி வந்து இங்கே வரும். ஸோ அந்த யூசர் வந்து கார்ட்டில் வந்து ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தான்னா யூசர் கார்ட் அப்படிங்கிறது இருக்கும். அந்த யூசர் கார்ட்டுங்கிற டேபிளில் இருந்து ஆட் ஆன் வேல்யூ ஈவெண்ட் லிசனர் என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து எம்டியாக ஒரு ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து இந்த ஃபார் லூப்பை போட்டு இந்த சைல்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆன் டேட்டா சேஞ்ச் இந்த டேட்டா மெத்தடு என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா டேட்டாஸையும் எடுத்துகிட்டு வந்து இருக்கிற சில்ட்ரன்ஸ் அதோட சப் சைல்ட்ஸ் எல்லாத்தையும் சில்ட்ரன்ஸ்லேயே எல்லா டேட்டாஸையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் இந்த எம்டி லிஸ்ட்டில் ஆட் பண்ணும். ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் என்ன பண்ணோம்னா லிஸ்ட்டில் டேட்டாஸ் ஆட் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் தான் ஆட் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் இதுவும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ப்ராடக்ட்ஸ் டேட்டாபேஸ்லேருந்து இந்த ஃபஸ்ட் வந்து இங்கே என்னென்னா இந்த டேட்டாலேருந்து சைல்டு எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எந்த மாதிரி டேட்டா டைப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கெட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால தான் இந்த யுவர் கார்ட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ப்ராடக்ட்ஸில் சேவ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ராடக்ட்ஸை தான் நம்ம கொண்டு போய் என்ன பண்ணுறோன்னா இந்த லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த லிஸ்ட்டை நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த யுவர் கார்ட் அப்படிங்கிற கிளாஸ்க்கு அடாப்டருக்கு நம்ம செட் பண்ணுறோம். இந்த யுவர் அடாப்டரில் நான் சொன்னால், ஸோ ஆல்ரெடி நான் அடாப்டர்னு நான் சொல்லியிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல் அதுக்கு ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல் இருக்கும். நான் அந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃபைல் வந்து இந்த மாதிரி டிசைனில் நான் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு வரக்கூடிய ஆல்ரெடி நம்ம அதோட லிஸ்ட்டை பாஸ் பண்ணியிருப்போம். ஓகே, யுவர் கார்ட்டோட லிஸ்ட்டை பாஸ் பண்ணியிருப்போம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து நம்ம டிசைனில் செட் பண்ணுறது தான் இங்கே வேலையே. ஸோ அதையும் செட் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே செட் பண்ணது எல்லாத்தையும் இந்த அடாப்டரை எங்கே கொண்டு போய் நம்ம செட் பண்ண போகிறோம்னா ரீசைக்ளர் வியூவில் ஒவ்வொரு அடாப்டராக ஒவ்வொரு ரீசைக்ளர் வியூவோட
பொசிஷனில் கொண்டு போய் செட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் ரீசைக்ளர் வியூ டாட் செட் அடாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடாப்டரை இந்த ரீசைக்ளர் வியூவில் எந்த ரீசைக்ளர்னா யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரீசைக்ளர் வியூவில் செட் பண்ணியாச்சு. ஸோ ஆன் கேன்சல் மெத்தட் என்ன எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, ஏதாவது டேட்டாபேஸ்லேருந்து நம்ம டேட்டாபேஸ்லேருந்து டேட்டா எடுத்துகிட்டு இருக்கும்போது ஏதோ நெட்வொர்க் இஷ்யூ இல்லை டேட்டாபேஸ்லேருந்து டேட்டாபேஸ் எடுக்கல சர்வர் சைடு இஷ்யூனா யூஸருக்கு வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எரர் மெத்தட் தான் ஆன் கேன்சல் அப்படிங்கிற ஒரு மெத்தட். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ஸை வந்து டேட்டாபேஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் ப்ராடக்ட்டுக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில்ஸை தான் நான் எடுத்து என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே நம்மளுக்கு வேணுங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். மொத்தம் இருக்கிறது 4 ப்ராடக்ட்ஸ். அதில் வந்து நான் வந்து கார்ட்டில் ஆட் பண்ணியிருக்குது 3 ப்ராடக்ட்ஸ். ஓகே. ஆனால் பார்த்து தான் வேறு, அதோட பார்த்து தான் வேறு. யூசர் இப்போ இது கரண்ட் யூசர் இப்போ பொதுவாக ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது என்னோடய ப்ராடக்ட்ஸ் என்னோடய கார்ட்டில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடி வேணும். ஓகே. இப்போ நீங்கள் ஒரு ஷாப்க்கே போகிறீங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களோட கார்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி வரும், இந்த ப்ராடக்ட்ஸ்னால் இந்த ப்ராடக்ட்ஸோட குவான்டிட்டி 1 2 இல்லை. இப்போ ஒரு மேகி பாக்கெட் எடுக்கிறீங்கன்னா அந்த மேகி பேக்கெட்ஸோட நிறையா பேக்கெட்ஸ் இருக்கும். அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் வந்து இங்கே ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அல்லது நீங்கள் ஃபுல் எல்லா எல்லா ப்ராடக்ட்ஸும் எடுத்து கூட உங்கள் கார்ட்டில் போட்டுடலாம். ஆனால் உங்கள் கார்ட்டில் போட்டீங்கிறது அது எப்படி உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் ஒரு பேஸ்கெட் கொடுத்துருப்பாங்க, அதுதான் உங்கள் கார்ட். ஸோ அதுதான் இந்த ஐடி. ஓகே. யூசர் உங்களுக்கு நீ க்ரியேட் பண்ணதான் இந்த யூனிக்கான ஐடி. இந்த ஐடி எப்போ ஜெனரேட் ஆகும்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது இங்கே ஆத் அப்படிங்கிறதுலேருந்து அவங்களே ஃபயர் பேஸாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுக்குறதா இந்த ஐடி. ஸோ அதனால தான் இந்த யுவர் கார்ட் அப்படிங்கிறது. இப்போ எந்த பாத்திரம் வந்து நம்ம யுவர் கார்ட் அப்படிங்கிறத அந்த டீட்டெயில் பேஜில் இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணும்போது இந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக இங்கே எடுத்துகிட்டு வருதோ அதே பார்த்து கொண்டு வச்சு தான் நம்ம ஃபார் லூப்பை போட்டு எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ஃப்ராக்மெண்ட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறோம். ஸோ ஓகே கைஸ், ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ஓகே கைஸ், எரர் வருது என்னன்னு பார்த்துடலாம். ஓ சாரி, நான் வந்து ஆல்ரெடி ப்ராடக்ட் ரோல் இருக்கிறது இங்கே அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணதெல்லாம் மாறிடுச்சு. நான் இதை அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அன்டூ பண்ணிட்டேன். இதுதான் இதோட டிசைன். ஸோ இதுக்குன்னு நம்ம யுவர் கார்ட்டுக்குன்னு ஒரு டிசைன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணல. நான் அதிலே அப்படியே சேஞ்ச் பண்ணதுனால எரர் வருது ப்ராடக்ட் அடாப்டரில். ஸோ யுவர் கார்ட் லேஅவுட் அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ அந்த டிசைனை பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த டிசைனை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிசைன் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம இதுதானே யுவர் கார்ட் அடாப்டர், இந்த அடாப்டரில் நேம் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எந்த லேஅவுட் செட் ஆகணும், நம்மளுக்கு யுவர் கார்ட் லேஅவுட் அப்படிங்கிறது செட் ஆயிடும். ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரன் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணணுமோ அதே மாதிரி, ஆனால் அங்கே ஒரே ஒரு பாத் தான் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு பாத். இங்கே வந்து பாத் கொஞ்சம் அதிகம், சப் பாத்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த கரண்ட் யூஸரோட யூஐடியில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டை கிளிக் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு வந்து எரர் வருது. எதனால் எரர் வருது,
ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். ஓகே, ப்ராடக்ட் நேம், டெக்ஸ்ட் வியூ எல்லாத்தையும் கரெக்டாக கொடுத்துருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இது இமேஜ் வியூ, இது ப்ரைஸ், இது ப்ரைஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதோட ஃப்ரண்ட் பேக் அண்ட் ஃபைலுக்கு போய் பாருங்கள். யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் எங்கேயாவது மிஸ்டேக்காக இருக்காது. ஸோ யுவர் கார்ட் அடாப்டரில் ஏதாவது மிஸ்டேக்கானு பார்த்தலாம். ஸோ ஓகே, டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், குவான்டிட்டி, டைட்டில், ப்ராடக்ட் இமேஜ், ப்ராடக்ட் இமேஜ். ஸோ ஓகே, இப்போ நீங்கள் லாக் கேட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அப்ளிகேஷன் ரன் பண்ணிவிட்டு லாக் கேட் லாக் கேட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இப்போ லாக் கேட்டை கிளிக் பண்ணும்போது நான் உங்களுக்கு என்ன எரர் வருதோ அது எங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ யுவர் கார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு எரர் வந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் இருக்குது. இந்த யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட் அப்படிங்கிறதுல எரர் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஓகே, நம்மளுக்கு இந்த இடத்துல ஏதோ எரர் இருக்குது. ஸோ ஓகே, செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அடாப்டரில் எல்லா டேட்டாஸும் கரெக்டாக செட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாத்தையும் எடுத்துட்டு டைட்டில் மட்டும் எனக்கு செட் ஆகிருச்சா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். டேட்டாஸ் வருதான்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸ்லேருந்து. ஸோ இப்போயும் எரர் தான் வருது. ஸோ என்ன எரர்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று வந்து க்ரியேட் பண்ணோம் நம்ம. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். மாடல் கிளாஸ் யூஸ் பண்ணுறோம்னா எம்டி கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஸோ அதை நான் க்ரியேட் பண்ண மட்டும், அதனால தான் நம்மளுக்கு எரர். ஸோ காப்பி பண்ணிவிட்டு எம்டி கன்ஸ்ட்ரக்டர் தான். ஸோ இதெல்லாம் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கார்ட்டில் ஆட் பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ மொத்தம் 3 ப்ராடக்டோட டேட்டாஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கார்ட் ப்ராடக்டில் நான் ஒரு 2 பட்டனும் ஒரு டெக்ஸ்ட்டும் மட்டும் இங்கே டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு ஏரோ பட்டன்னா அண்ட் வந்து இங்கே ஒரு டெக்ஸ்ட் யுவர் கார்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் அந்த டிசைன். ஸோ யுவர் கார்ட் ஃப்ராக்மெண்ட்டில் போயிட்டு என்னோட ஃப்ராக்மெண்ட்டோட டிசைன் மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகே, எதுவும் இல்லை, ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். இங்கே ஒரே ஒரு லீனியர் லேஅவுட் க்ரியேட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். யுவர் கார்ட் அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட், அப்புறமேட்டு ரீசைக்கிளர் வியூக்கு ஐடி மாற்றிக்கிறேன். ஸோ ஃப்ராக்மெண்ட்டில் போயிட்டு இங்கே இந்த ஐடிக்கு இப்போ கொடுத்த டிசைனோட ஐடி மாற்றிட்டேன். ஸோ ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இப்படி இருக்குது. ஸோ இப்போது என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் வந்து நான் டேட்டாபேஸ்லேருந்து எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மறுபடியும் எப்படின்னு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் ஃபயர்பேஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோட இந்த கரண்ட் யூசர் இப்போ யார் லாகின் இருக்கிறாங்களோ அந்த கரண்ட் யூசரோட கார்ட்டை வந்து ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு நம்ம அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா இப்போ டெலீட் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட்ஸும் நம்ம என்னோடய கார்ட்டில் இல்லை. இது என்னோட லாகின் என்னோட கார்ட்டில் இல்லை. அப்ளிகேஷன் ஃபுல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ என்னோட அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறேன். ஷாப் ஆப். ஓகே, இதை ஃபுல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிவிட்டு இருக்கிற மொத்தம் 4 ப்ராடக்ட்ஸில் நான் 2 ப்ராடக்ட்ஸ் வந்து என்னோட கார்ட்டில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆயில் ஒன் அப்படிங்கிறத கார்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, ப்ராடக்ட் ஆட் டு கார்ட்னு வந்துருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து என்னோட யுவர் கார்ட்டை செக் பண்ணி பார்க்குறேன். ஒரு ப்ராடக்ட் என்னோட ஆயில் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இன்னொரு ப்ராடக்டோட டீட்டெயில் வேணும். எனக்கு இந்த ப்ராடக்ட்டை என்னோட கார்ட்டில் ஆட் பண்ணோம்னா ஸோ ஆட் டு கார்ட் கொடுத்துட்டிங்கன்னா யுவர் ப்ராடக்ட் இஸ் ஆட்னு வந்துருச்சு. ஸோ ரெண்டாவதாகவும் என்னோட கார்ட்டில் வந்துருச்சு. ஸோ ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம யுவர் கார்ட் ஃபங்க்ஷன்ஸ் இந்த ப்ராடக்ட் ஆப்ல எந்த ப்ராடக்ட் ஆப்பாக இருந்தாலும் ஒரு ஷாப் ஆப் இன்னொரு ஏதாவது மல்டிபிள் ஷாப் இந்த மாதிரி எதாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி லாஜிக் யூஸ் பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே லாஜிக்கில் தான் நம்ம வந்து இந்த ஃபேவரட்டிசம் கிளிக் பண்ணால் எப்படி விஷ் லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணுறது, எப்படி டேட்டாபேஸ்க்கு சென்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து எப்படி கொண்டு வந்து நம்ம விஷ் லிஸ்ட்டில் ஷோ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த வீடியோஸ்லாம் நம்ம மொத்தமாக எல்லா ப்ராடக்ட்ஸும் டேட்டாஸ் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு டோட்டல் போட்டுட்டு அந்த டோட்டல் வேல்யூஸ் அதுக்கான யுவர் கார்ட்டில் வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் கேட்வே இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் கேஸ். ஸோ தேங்க்யூ.